ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தளபதி விஜய் ரசிகையாவோ இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நான் பேச போகிறது எல்லாமே தளபதி விஜய்ங்கிற ஒரு தனிப்பட்ட ஆளுமையை பற்றி தான் நான் பேச போகிறேனே தவிர நான் இதில் எந்த அரசியல் கருத்தையும் சொல்ல விரும்பலை. ஸோ நீங்கள் ஏதாவது நான் அரசியல் கருத்தை தான் பேச போகிறேன்னு நினச்சி இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த வீடியோவுக்கு போங்க. நம்ம இந்த வீடியோவை பார்க்க வேணாம். இந்த வீடியோவோட டைட்டிலை பார்த்துட்டே நீங்கள் வந்திருப்பீங்க. இந்த வீடியோ எதை பற்றினா ஜனநாயகன் போஸ்ட்போண்ட் ஆகிடுச்சு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது ஒரு விஷயம் தடைப்படுது, ஒருத்தரோட ஒரு படைப்பு அது தள்ளி போகுது அப்படின்னா அதுக்கு நீங்கள் சிம்பிளாக ஒரு லாஜிக் எடுத்துக்கலாம். யாருக்கோ எங்கேயோ அந்த படைப்போ அந்த ஆளுமையோ பற்றி ஒரு பயம், அவர் செஞ்ச ஒரு விஷயம் இவங்க தள்ளி போடுறாங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் இருக்க முடியும். ஒன்று, அவரை பார்த்து இவங்க பயந்துட்டாங்கங்கிறது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் நான் கன்சிடர் பண்ணுறேன் என்னென்னா, இந்த தடை நம்ம பண்ணலான்னா இந்த ஆளுமை அடுத்த கட்டத்துக்கு நம்மளைய தாண்டி போயிடுவாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். ரெண்டுக்கும் பொருள் ஒன்று தான், ஆனால் அதோட செயல்பாடு வேறு மாதிரி இருக்கும். எதற்காக தடை? இப்போ ஒரு நார்மல் ஹீரோ அவர் அரசியலுக்கு வராருன்னு வச்சுப்போம். சரத்குமார் நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும். சரத்குமாரும் அரசியலுக்கு வந்தார். அவர் கடைசி படத்தை, நடுப்படத்தை, இந்த படத்தை யாருமே தடை பண்ணல, அது பாட்டுக்கு வந்துட்டு போகுது அப்படின்னு விட்டுட்டாங்க. விஜயகாந்த் சாரும் அரசியலுக்கு வந்தார். அவர் படத்தை யாரும் தடை பண்ணல, எதுவும் பண்ணல. ஆனால் விஜயகாந்த் சாரும் ஒரு ஆளுமை தான். ஆனால் அவருக்கு இவ்வளோ ப்ரெஷர் இல்லை. இந்த அளவுக்கு ப்ரெஷர் யாருக்கு இருந்தது அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்த ப்ரெஷர் இருந்தது. அவர் நடித்த உலகம் சுற்றும் வாலிபன் படம் அவரை கட்சி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு பலவிதமான தடைகள் வந்தது. எப்படியும் அந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. ஸோ இப்போது ஜனநாயகன் படம் போஸ்ட்போண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம யாருமே வருத்தப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா இது எல்லாமே விஜய் அவர்கள் தனிப்பட்ட நபரோட வெற்றியை பார்த்து பயந்ததோட வெளிப்பாடு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் அந்த படத்து மேலே வச்சுருந்த நம்பிக்கையை இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த அது மேலே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு பயப்படணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கே ஒரு பயம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம கீழே இறங்கிடுவோம், விஜய்ங்கிற ஆளுமே நம்மளை தாண்டி மேலே போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால தான் இது நடந்திருக்குன்னுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வேறு மாதிரி கருத்து இருக்கலாம், நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்காக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தளபதி விஜய் அவர்களை நான் சினிமா அரசியலை விட சினிமாவில் தான் அதிகமாக ரசித்தேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவரோட டான்ஸ், அவரோட டைலாக் டெலிவரி, அவர் கேஷுவலாக இருக்கிறது. அதாவது விஜய் சாரோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட், பக்கபலம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் நம்ம குடும்பத்தில் ஒரு கேரக்டராக இருப்பார். அது இல்லாமல் நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருப்பார். அதுதான் அவரோட மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் விஜய் சார் அவர் பச்சை தமிழன். அவங்க அப்பாவும் சரி, அம்மாவும் சரி, அவங்க பூர்வீகம் எல்லாமே தமிழ் பூர்வீகத்தை கொண்டது. அதுவும் எனக்கு விஜய் சார்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஆனால் அதை நான் அவரை எப்போவுமே ஒரு நடிகனாக மட்டும்தான் பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. அவர் அரசியலுக்கு வர்றது, பிரச்சாரத்துக்கு போகிறது, கரூரில் நடந்தது, அதை பற்றிலாம் நான் பேச விரும்பலை. அது அவரோட வாழ்க்கை. விஜய்ங்கிற ஒரு தனிப்பட்ட மனிதன், அவர் வாழ்க்கையில் முடிவு எடுக்க வேண்டியதுக்கு அது அவரோட இஷ்டம். அதில் நானும் கருத்தை சொல்ல முடியாது, வேறு யாருமே கருத்தை சொல்ல முடியாது. ஆனால் நம்மளை இத்தனை வருஷம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஆள் அந்த துறையை விட்டு போகிறதுனால எத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு போகுது. நான் ஏன் வேலை வாய்ப்பு போகுது அப்படின்னா, இப்போ விஜய் சார் ஒரு ஷூட்டிங் போனார்னா அந்த ஷூட்டிங்கை நம்பி பல பேர் வீட்டில்
வேலை நடக்கும், அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், அதனால் அவங்க குழந்தை ஸ்கூலுக்கு போவாங்க, அவங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகும். இப்போ அவர் ஷூட்டிங் போகாதனால, படம் நடிக்காதனால தமிழ் சினிமாவில் பல பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு போகிறதுக்கான சூழ்நிலை நடந்துட்டுருக்கு. இது யதார்த்தமான உண்மை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அரசியல் தாண்டி அதை தாண்டி ஒருத்தர் ஒரு துறையில் மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கார். அவர் அந்த துறையை விட்டு போனதுக்கப்புறம் அந்த துறையில் ஒரு வேக்கம் இருக்கும். அதாவது அதை நிரப்புறத்துக்கு யாருன்னா வரணும். அந்த மாதிரி இப்போ யாருமே இல்லை. ஏன்னா விஜயோட ஆஸ்தான தொழில் எதிரி, அவங்க நண்பர்கள் தான் தொழில் எதிரியான அஜித் அவர்களும் கார் ரேசிங்க்கு போயிட்டாங்க. ஸோ அந்த இடத்த நிரப்புறத்துக்கு இப்போ யாருமே கிடையாது. நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம தமிழ் சினிமாவில் 2 ஆளுமைகள் இருந்தது. 2 ஆளுமைகளுமே அந்த துறையில் இப்போ இல்லாமல் அதை விட்டுட்டு வேற ஒரு துறைக்கு போயிட்டனால இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 1993 தான் 2 பேருமே வராங்க. இத்தனை வருஷம் 23 வருஷமாக அவங்கள மட்டுமே நம்பி சினிமா துறை வேலை செஞ்சிட்டு இருந்தது. இப்போ அவங்க 2 பேருமே இல்லாததுனால தமிழ் சினிமா மிகப்பெரிய ஒரு கடுமையான காலகட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அரசியலுக்கு வர்றது நல்லது தான், அது எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் அதே சமயம் இந்த அரசியல் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்த சினிமா துறையை விஜய் சார் அவர்கள் கை விட்டுறக்கூடாது. அவரை மறுபடியும் சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட வேண்டுதலாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற பல பேர்த்துக்கும் என்னோட கருத்தை நீங்கள் ஒத்து போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். ஏன்னா எனக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்மளோட மைண்ட் செட்டில் இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு. கண்டிப்பாக ஜனநாயகன் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு. April 30 வரைக்கும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னு. கண்டிப்பாக அந்த படம் ரிலீஸ் ஆகும். மிகப்பெரிய அதாவது அவங்க நார்மலாக பொங்கலுக்கு விட்டுருந்தாங்கன்னா அந்த படம் ஓரளவுக்கு ஓடி இருக்கும். இப்போ இவங்க போஸ்ட்போன் பண்ணனால அந்த படத்தோட ஹைப் டபுள் ட்ரிபிள் இல்லை, எகிரி போய் கிடக்க. அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு இருக்கிற எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணி படம் அடிச்சு நோத்து போய்கிட்டே இருக்கும். அதை பற்றி எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் என்னோட கருத்து என்ன அப்படின்னா, விஜய் சார் அவர்கள் மறுபடியும் தமிழ் சினிமாவில் நடிக்கணும். அவர் தமிழ் சினிமா இதான் ஜனநாயகம் தான் கடைசி படங்கிறதுல நான் கூட ஒத்துக்க மாட்டேன். தமிழ் சினிமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஏன்னா இப்போ தெலுங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் RRR பார்க்கலாம், பாகுபலி பார்க்கலாம். அதே இப்போ கன்னடாவில் பார்த்தீங்கன்னா KGF பார்க்கலாம். அதுக்கப்புறம் காந்தாரா பார்க்கலாம். இந்த மாதிரி மலையாளத்தில் கூட இப்போ மஞ்சுமல் பாய்ஸ், அந்த மாதிரி நிறையா நம்மளை சுற்றி இருக்க நிறையா மொழியோட சினிமா இண்டஸ்ட்ரி வளர்ந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் நீங்கள் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய படங்கள் மட்டும்தான் அதிக அளவுக்கு ரீச் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பேன் இண்டியான மற்ற ஆக்ட்ரஸோட கேஸ்டிங் போட்டால் தான் அந்தந்த ஊருக்கு தமிழ் சினிமா கொண்டு போகுது. ஸோ தமிழ் சினிமாவோட நிலைமை பார்த்திங்கன்னா மிக மிக ரொம்ப பரிதாபத்திற்குள்ளேயே நிலைக்கு போகுது. இதை நம்ம கையில் எடுக்கணும். நம்மளும் பழையபடி ஃபார்முக்கு வரணும். அப்படி முடிவு எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா, விஜய் சாரும் அஜித் சாரும் படம் நடிக்காமல் இருந்தோம்னா கண்டிப்பாக தமிழ் சினிமாவோட நிலைமை கேள்விக்குறியதாக இருக்கும். தமிழ் சினிமா வளர்ந்தாதான் தமிழ்நாட்டில் இருக்க நிறையா சினிமா தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அவங்களோட குடும்பம் அடுத்த கட்டத்துக்கு போகும். இது ஒருத்தர் ஜெயிச்சா கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் ஜெயிக்கிற மாதிரி. சினிமாவோட ஒரு வெற்றியே அதுதான். இப்போ சினிமாவில் ஒரு ஆக்டர் படம் நல்லா ஓடிடுச்சு அப்படின்னா அவர் அடுத்த படத்துக்கு ஷூட்டிங் போகும்போது நிறையா பேர்த்துக்கு தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். ப்ரொடியூசர் அந்த ஹீரோவை நம்பி நிறையா காசு போடுவார். அவரை சுற்றி பல பேரோட வீட்டில் சம்பளம் கிடைக்கும், அவங்க வாழ்வாதாரம் உயரும். ஸோ சினிமாவுக்கும் மற்ற தொழிலுக்கும் அதுதான் வித்தியாசம். அந்த மாதிரி ஒரு ஆளுமை மிக்க ஒரு மனிதர் தான் விஜய் அவர்கள். விஜய் சார் ஒரு படத்துக்கு நாளைக்கே ஷூட்டிங் போனார்னா அந்த படத்துக்கு லைட்டிங் மேன், கேமராமேன், க்ரூ, துணை நடிகர்கள், டான்சர்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர்
அவங்கள வந்து கேஸ்ட் பண்ணுவாங்க. அட்லி அவர்கள் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவார், எதுக்கு நீங்கள் விஜய் சாருக்கு ஃபஸ்ட்டு சாங்கில் இத்தனை டான்ஸர்ஸை கூப்பிடுறீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, டான்ஸர்ஸ் தான் எனக்கு முக்கியம், இத்தனை பேர் டான்ஸ் ஆடணும், அவங்க டான்ஸ் ஆடினா தான் அந்த பாட்டும் அழகாக இருக்கும், படமும் பார்க்க கரெக்டாக இருக்கும், எனக்கு ஒரு பாட்டு கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்பாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு பின்னாடி 1008 அர்த்தங்கள் இருக்குது. ஸோ மறுபடியும் விஜய் சார் அவர்கள் தமிழ் சினிமாவில் நடிக்க வரணும். நன்றி மக்களே.